ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஒரு புதிய தொடக்கத்தை மீனத்தில் அவர் ஆரம்பிக்க இருக்கிறார். ராசி மண்டலத்தின் கடைசியான ராசி என்பது மீனம். இந்த மீனத்தில் அவரது பயணம் முடிந்து விட்டது என்றால் முழுவதுமாக ஒரு வட்டம் முடிந்து பிறகு மேஷத்தில் அவர் தொடங்குவார். பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருடம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசியில் கிட்டத்தட்ட வக்கரம் அதிசாரம் என்று 3 வருடங்கள் தங்கிவிட்டார். மகரம் கும்பம் இந்த 2 ராசியுமே சனி பகவானுக்கு சொந்த வீடு. இப்பொழுது காலபுருஷ ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான மீனத்தில் அவர் சஞ்சாரம் செய்யவிருப்பது என்பது சனி என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு குரு பகவானின் வீட்டுக்கு வரவிருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கவிருக்கிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி என்று இந்த சனி என்ற கிரகத்தை குறிக்கப்படுவது உண்டு. அதாவது விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இதனால்தான் கைரேகை சாஸ்திரங்களில் கூட இந்த நடுவிரல் என்று சொல்லக்கூடிய விரலுக்குண்டான ரேகையைத்தான் லைன் ஆஃப் டெஸ்டினி என்று அழைப்பார்கள். இந்த நடுவிரல் தான் சனி பகவான் குறிக்கக்கூடிய விரலாகும். இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். மேஷராசியை பொறுத்தவரை மேஷராசிக்கு இது விரய சனி, அதாவது 7.5 சனியின் தொடக்க காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இவர்களது ராசிக்கு 12ஆம் வீடு மீனம். மீனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் மேஷராசிக்கு 7.5 சனியின் தொடக்கம். ஒருவேளை அவர்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் 7.5 சனியில் பிறப்பார்கள். நடுவயதினவர்களாக இருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு 27, 28 வயது அல்லது 29 வயது கூட இருக்கும். இல்லை என்றால் ஒரு 57, 58 வயது காலகட்டமாக கூட இருக்கும். இந்த சனி என்ற கிரகம் 7.5 சனியின் தொடக்கமாக வரும் பொழுது, விரய சனியாக வரும் பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் அவர்களுக்கு செலவுகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு மீனத்தில் குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது. இங்கு குரு என்பது 9, 12ஆம் வீடுகளின் அதிபதி. இதனால் பித்துரு வர்க்கம், இவர்களது தந்தை வகையரா, தந்தையின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புக்குண்டான விஷயங்கள், அதாவது வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குவது அல்லது வெளிநாட்டில் தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் சனியின் நட்சத்திரம் உத்திரட்டாதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷத்திற்கு 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இந்த சனி என்ற கிரகம் வருவதனால் இவர்களது தொழில் மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதுசாக கிரெடிட் கொடுப்பது, தெரியாத பார்ட்டிகளுடன் இவர்கள் வியாபாரம் செய்வது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். மேலும் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஆர்டரை விட்டு விடுவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் தொழிலை மிகவும் கவனமாக, புதுசா பிரான்ச் போடுற மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்து ரெகுலரான கிளைண்ட்டுகளுடன் மட்டும் வியாபாரம் செய்து கவனமாக இவர்கள் இதனை கையாள வேண்டும். பிறகு
இந்த சனி பகவான் புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷத்திற்கு புதன் என்ற கிரகம் 3, 6 அதிபதிகளாக வருவதனால் இவர்களது முயற்சி, சகோதரம் மற்றும் கடன், அதாவது ஒரு கடன் வாங்கி இருப்பார்கள், வேறொரு புது கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கிறேன் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியாமலேயே புது கடனில் பாரம் அதிகரித்துக் கொள்வார்கள். பம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் ஒரு மந்த போக்கு, புதிதாக ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறேன், ஏனென்றால் முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி வருவதனால் புதிதாக நான் ஏதோ ஒன்றை முயற்சி செய்கிறேன் என்று வழக்கத்துக்கு மாறான பாதைகளில் செல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். சகோதரர்கள் அவர்களுடன் ஈடுபாடு, அவர்களுடன் உடன்பாடு, அவரவர் சூழ்நிலையை அனுசரித்து அதற்கேற்றாற் போல் புத்திசாலித்தனமாக இவர்கள் கையாள வேண்டும். இந்த 3ஆம் இடம் என்பது மேலும் ஒரு இடம் நம் கையை விட்டு போவதையும் குறிகாட்டுகிறது. ஒரு இடத்தை விற்பதற்கு முயற்சி செய்திருப்போம், கடைசியாக வர வேண்டிய அந்த ஒரு செட்டில்மெண்ட் பேமெண்டில் ஒரு ஏமாற்றம் அல்லது தள்ளி போகும் போன்ற சூழ்நிலை, அதனால் வம்பு வழக்கு என்ற ஒரு அமைப்பு கூட இவர்களுக்கு ஏற்படும் காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். மேலும் 12ஆம் இடம் பாதங்களை குறிக்கிறது. இதனால் தீவிரமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், கால்வலி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் குழப்பங்கள் கொஞ்சம், அதாவது அந்த சயனஸ்தானம் என்பதும் 12ஆம் இடம், சயனத்துக்கு நாம் போகக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் இவர்கள் இந்த சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், அதாவது சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது புத்திசாலித்தனம், அல்லது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்வதும் இந்த 7.5 சனியின் வீரியத்தை இவர்களுக்கு பெரிய அளவில் குறைத்து கொடுக்கும். மேலும் கடுமையான உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம், மேலும் வயதில் முதிர்ந்த நபர்களுக்கு கூட இந்த மருத்துவ உதவிகள் செய்வது, வஸ்திர தானம் செய்வது, அன்னதானம் செய்வது இதன் எதிர்மறையான பலன்களை நமக்கு பெரிய அளவில் குறைத்து கொடுக்கும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக 7.5 சனியின் துவக்கம் என்பதால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.